welcome to LK Text channel. இந்த மைக்ரோசாஃப்ட் கிரெடென்ஷியல்ஸ் அண்ட் அப்ளைட் ஸ்கில் சீரியல்ஸோட செகண்ட் வீடியோவில் நம்ம இருக்கோம். ஃபஸ்ட் வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் லேர்ன் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷனோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் பேஜ்க்கு போகிறதுக்கு நீங்கள் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன்னு ப்ரௌசரில் டைப் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டு லிங்க் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் இந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் அங்கே போய்ட்டு நீங்கள் பார்த்துங்க. ஸோ இங்கே ப்ரௌஸ் கிரெடென்ஷியல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டைரெக்டாக இந்த ப்ரௌஸ் கிரெடென்ஷியல்ஸ் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 minute இதை நான் தூக்கி மேலே வச்சுக்கிறேன். ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட எக்ஸாம்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கீழே கடைசியில் வந்தீங்க அப்படின்னா கிரெடென்ஷியல் டைப்ஸில் சர்டிஃபிகேஷன்ஸ்னு இருக்கும். அந்த சர்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்லி சர்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கே வந்து ஃபில்டர் ஆகி இருக்கும். இப்போது மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொத்தம் 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபண்டமெண்டல்ஸ், இன்னொன்று வந்து ரோல் பேஸ்ட். ஸோ ரோல் பேஸ்ட்டை இன்னும் 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இன்டர்மீடியட் லெவல், இன்னொன்று வந்து அட்வான்ஸ் லெவல். ஸோ இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேஷன்ஸ், அது ப்ரொஃபஷனல்ஸும் பண்ணலாம். நான் என்னோட சர்டிஃபிகேஷன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷனில் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு முடித்தது வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளாட்ஃபார்ம் பவர் பிளாட்ஃபார்ம் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபஸ்ட்டு முடித்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட், அதுக்கப்புறம் MCT, தென் BC முடித்தேன். ஸோ இப்போது நம்ம சர்டிஃபிகேஷனை எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன்ஸில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் கொடுங்க. சர்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இங்கே லெவல்ஸ் வந்து இருக்கும். பிகினர் லெவல், இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பிகினர் லெவல் செலக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸில் என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குங்கிறது இங்கே வந்துடும். ஸோ ஃபண்டமெண்டல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா M365 இருக்குது. அது உங்களுக்கு M365 டூல்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் திங்ஸ், ஆஃபீஸ் 365 அதெல்லாமே இதில் கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைடு அஷ்யூர் AI ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அஷ்யூர் டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. தென் அஷ்யூர் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. இது போக உங்களுக்கு CRMோட ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ERPயோட ஃபண்டமெண்டல்ஸ். இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு BC அண்ட் டைனமிக் 365 F&O இதெல்லாமே வந்து வரும். அடுத்தது பவர் பிளாட்ஃபார்ம் ஃபண்டமெண்டல்ஸ். பவர் பிளாட்ஃபார்ம் ஃபண்டமெண்டல்ஸு கீழே உங்களுக்கு பவர் BI, நெக்ஸ்ட்டு பவர் ஆட்டோமேட் அண்ட் பவர் பேஜஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் பவர் பிளாட்ஃபார்ம் ஃபண்டமெண்டல்ஸ் கீழே வரும். அண்ட் இன்க்ளூடிங் கோபைலட்டும் வரும். அண்ட் தென் செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி ஃபண்டமெண்டல்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் மெயினாக இருக்கக்கூடிய ஒரு 8 ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன் இன் மைக்ரோசாஃப்ட். இதுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிகினர் லெவலில் நான் தூக்கி விட்டுறேன். அடுத்தது சர்டிஃபிகேஷன்ஸ் போகிறேன். சர்டிஃபிகேஷன்ஸ்லேயே வந்து நான் இப்போது இன்டர்மீடியட் லெவல் கொடுக்குறேன். ஸோ இப்போ இன்டர்மீடியட் லெவல் கொடுத்தேன் அப்படின்னா இன்டர்மீடியட் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அசோசியேட் லெவல் இருக்கும். ஸோ இதை வந்து ரோல் பேஸ்ட் சர்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட் லெவல் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் முடிச்சதுக்கப்புறமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பவர் பிளாட்ஃபார்ம் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பவர் பிளாட்ஃபார்ம் மட்டும் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பவர் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய அசோசியேட் லெவல் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் என்னென்ன இருக்குங்கிறது வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆட்டோமேட், RPA டெவலப்பர் அது வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பவர் பிளாட்ஃபார்மோட டெவலப்பர் சர்டிஃபிகேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பவர் பிளாட்ஃபார்ம் ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் அசோசியேட் லெவல் சர்டிஃபிகேட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய அசோசியேட் லெவல் சர்டிஃபிகேட். ஸோ பவர் ஆட்டோமேட்டில் RPAன்னு ஒன்று இருக்குது, ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், அதனோட சர்டிஃபிகேட்ஸும் இங்கே இருக்குது. இப்போது இதிலேயே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் கொடுக்குறேன். ஸோ அட்வான்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளாட்ஃபார்ம் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எக்ஸ்பர்ட். ஸோ அட்வான்ஸ் லெவல் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற நேமில் தான் முடியும். நெக்ஸ்ட் எக்ஸ்பர்ட், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எக்ஸ்பர்ட், ஸோ அப்படிங்கிற நேமில் முடியும். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோல் பேஸ்டுமே நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு மல்டிபிள் டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஃபில்டர்ஸில் டெக்னாலஜி ஓரியன்டாகவும் நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் ஓரியன்டாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட ரோல் பேஸ்டாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் ஆகணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும், பிஸ்னஸ் ஓனர் ஆகணும்னா என்ன பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் யூசர், டேட்டா அனலிஸ்ட், என்ஜினியர், ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ரோல் பேஸ்டாகவும் நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்குங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் இதில் பார்த்துக்கலாம். ஸோ அப்படி செலக்ட் பண்ணிட்டு அதில் பிகினர் லெவல் என்ன இருக்குது, இன்டர்மீடியட் லெவல் என்ன இருக்குது, அட்வான்ஸ் லெவல் என்ன இருக்குங்கிறதையும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸாகவுமே இஃப் யூஆர் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குங்கிறது பார்க்குறதுக்கும் நீங்கள் இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்டோட சர்டிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபண்டமெண்டல், செகண்ட் ரோல் பேஸ்ட்லேயே 2 இருக்குது. ஒன்று வந்து அசோசியேட் லெவல் அண்டு சொல்யூஷன், அடுத்த அட்வான்ஸ் லெவல் வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எக்ஸ்பர்ட்னு இருக்கும். இது போக உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்டோட M365 எக்ஸல் அது ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸும் உங்களுக்கு இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம சர்டிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம அப்ளைட் ஸ்கில்ஸ்னால் என்னங்கிறத பார்ப்போம். அது என்ன அப்ளைட் ஸ்கில்ல என்னென்ன இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.